சார் கார் எடுக்க போகிறோம் சார். நம்ம என்ன சார் பார்ப்போம்? காரு லோனா கேஷா, என்ன மாடல், என்ன கலர், என்னைக்கு டெலிவரி, இவ்வளோ தானே பார்ப்போம். அதை தாண்டி ஒரு 5 விஷயத்தை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காரை நம்ம எடுக்க முடியும். அப்படி இல்லையா ஏதாவது நொரநாட்டி இருக்கக்கூடிய காரை நம்ம தலையில் கட்டிடுவாங்க, இல்லை கூடுதல் காசை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லை கம்ப்ளைண்ட்டான காரோ சின்னதாக ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய காரோ நாம் எடுத்து லைஃப் ஃபுல்லாக அதை நினச்சி துக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக சொல்லி புரிய வச்சிடலாம். பட் ஒவ்வொரு கார் எடுக்கக்கூடிய மனிதர்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏமாற்றப்படுவது அப்படிங்கிறது இங்கே தடுக்கப்படும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கார் அப்படின்னு சொல்லும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம ஷோரூமுக்கு போகிறோம், ஒரு காரை பார்க்குறோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். ஓகே, இந்த காரை நம்ம புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஒரு பேமெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருவாங்க, பேமெண்ட் வாங்கிடுவாங்க. இந்த பேமெண்ட் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கலைன்னா இந்த பைசா உங்களுக்கே திரும்ப கிடச்சிரும், இப்போவே புக் பண்ணி வச்சுருங்க, இது ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய கார், இந்த கலர் ஐயோ கிடைக்கவே கிடைக்காது, இந்த வேரியண்டா ஐயோ சார் கிடைக்கவே கிடைக்காது, இவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூமில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு ஷோரூமுக்கு போனால் சார் சீக்கிரம் வாங்கி தந்துடும், இவ்வளோ ரூபா மட்டும் கட்டுங்கன்னு சொல்லி ரூபாயிலே கண்ணாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த காரினுடைய இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே 2 டைப் இருக்குங்க. ஒன்று பம்பர் டு பம்பர், அப்படி இல்லைனா இல்லாட்டி தேர்ட் பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிற போது ஆன் டேமேஜுக்கு நம்ம எந்த விதமான காசும் கிடைக்காது. நம்ம காரால் அடுத்த ஒரு நபருக்கு, 3வது ஒரு நபருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை மட்டும் நம்முடைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்வார்கள். பட் ஒரு காரினுடைய இன்சூரன்ஸுக்காக ஒரு ஷோரூம் கொடுத்த அந்த பேக்கேஜ் லிஸ்ட்டை தான் உங்கள் முன்னாடி காண்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 62,000 ரூபாய். இது எப்படி அவங்க உள்ளக என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த இன்சூரன்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வரும், என்ன வராது அப்படிங்கிறத, என்னெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அப்படி எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ளே பம்பர் டு பம்பர் இருக்கா, கன்சியூமபிள்ஸ் இருக்கா, இல்லை அதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து பார்க்கும்போது 62,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் சேம் ஒரு 3 வருஷத்துக்கானதோ இல்லாட்டி 1 வருஷத்துக்கானதோ நான் போய் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் நான் எடுக்கிறேன், நான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் இந்த இத்தனை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி என் ஷோரூமில் என்ன சொன்னாங்களோ அதே இன்சூரன்ஸை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 30,000 40,000 ரூபாய் வரை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த லிங்க் வழியாக நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2,000 முதல் 4,000 மதிப்பு இருக்கக்கூடிய ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புது கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க அப் டு 30,000 வரை இதில் சேவ் பண்ணலாம். இல்லை கார் இன்சூரன்ஸை நீங்கள் ரெனியூ பண்ண போறீங்கன்னா அப் டு 8,000 வரை நீங்கள் இதில் சேவ் பண்ணலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டால், ஷோரூம்காரன் நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பான், எங்ககிட்ட இருந்து தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். நாம் என்ன சொல்லணும்னா, காரு ஒன்றிருந்து வாங்குறேன், இன்சூரன்ஸ் நான் வெளியிலேருந்து வாங்கிக்கிறேன், உனக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கும்போது அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது இருக்காது, இது இருக்காது, எதெல்லாம் இருக்காதுங்கிறதுக்கான லிஸ்ட்டை எடுத்துட்டு அதெல்லாம் இந்த இன்சூரன்ஸுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லாம் இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 24 மணி நேரமும் நமக்கு கிளைம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்சூரன்ஸ் எடுத்தாச்சு. அப்போ இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்? காரை வாங்கிடலாமா, காசு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த இடத்துல தான் நான் முதலே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் முதலாவது விஷயம் PDI அப்படிங்கிறது, அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு கார் வாங்க போகிறோம், ஒரு நபர் ரிப்பன்லாம் வெட்டி அந்த காருக்கு துணி எடுக்கும்போது, சார் நான் கேட்டது சிவப்பு சார், இது என்ன கருப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை சார் உங்கள் பேரில் இதை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னையா இது, நான் கேட்டது வேறு கலர், நீ கொடுக்கறது வேறு கலர் சார், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருந்தால் நாங்கள் மாற்றிருப்போம் சார், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த காரை நம்மளால் வாங்காமல் இருக்கவும் முடியாது, கொடுத்த காசும் அவ்வளோதான். இதில் தான் நிறைய பேர் சிக்கிக்கிடுவாங்க. ஏதோ கலர் மாறிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க. சின்னதாக கலர் போயிருக்கலாம், சின்னதாக டென்ட் இருக்கலாம், சின்னதாக இண்டிகேட்டர் ஒர்க் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி விண்ட்ஷீல்டு சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை பேக்கில் இருக்கக்கூடிய டோர் சரியாக லாக் ஆகாமல் இருக்கலாம். இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க? எய்தர் நம்ம 2 விதத்தில் கார் அப்படிங்கிறது வாங்குவோம். ஒன்று ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு, அப்படி இல்லைனா லோன் போட்டுட்டு. லோன் போடுற அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம அந்த கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு, ஷோரூமில் கொடுத்துட்டு, எனக்கு நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தா தான் நான் காரை கொண்டு வர முடியும், கார் அந்த மும்பையிலேருந்து வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்லணும்னா, இல்லை சார் இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க, பணம் நாங்கள் வந்து உடனே தரேன், இல்லாட்டி செக்காக தரேன், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு PDI அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க.
இல்லை ஆன் பைசாவை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் 15 லட்சம் 12 லட்சம் 8 லட்சம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அந்த காசு பாதி வேணாலும் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாதி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னா, எனக்கு பிடிஐ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கான கார் தான் அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏன் செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம விலை கூடின காரை வாங்க போகிறோம். ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணக்கூடியது இல்லை கார். லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போட்டிருப்போம். நாம நம்முடைய குழந்தைகள் இல்லாட்டி வீட்டில் இருக்கிறவங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த கார் வாங்கியிருப்போம். இதில் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அது நம்ம மனசை போட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இதை நம்முடைய நண்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க, உங்களுடைய உறவினர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ பிடிஐ அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் செய்யறதுக்கு முன்னாடியே நீ செய்யணும்னு சொல்றிய விக்கி, அதுக்கு ஷோரூம் சம்மதிப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்மதிப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த கார் அவங்க ஷோரூமில் பின்னாடி நிறுத்தப்பட்டு இருக்கலாம், நிறைய பேர் அந்த காரை ஓட்டி இருக்கலாம், இல்லை ஒரு தொலைவான தூரத்துலேருந்து இந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம தலையில் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பிடிஐ அப்படிங்கிறது செய்யும்போது கண்டிப்பாக ஷோரூம் லைட்டில் நீங்கள் செய்யவே கூடாது. ஷோரூம் லைட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பலன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லைட்டை பார்த்தாலே அப்படி மினுங்கும், நம்ம அதை பார்த்து அப்படியே வாங்கிடுவோம். கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஷோரூமுக்கு வெளியில் ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் அந்த காரை நிப்பாட்டி சூரிய வெளிச்சத்தில் எனக்கு அந்த காரை ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க அப்படி நிப்பாட்டலையா, சார் நிப்பாட்டுங்க சார், அப்படின்னா தான் நான் காரை வாங்க முடியும், இல்லாட்டி காசு நான் கொடுக்க மாட்டேன் சார், நான் கொடுத்த காசை திரும்பி தந்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கறதுக்கான முழு உரிமை உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா உங்கள் பேரில் அந்த கார் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகவில்லை, இப்போதும் அது ஷோரூம் பேரில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த காரினுடைய ஓனர் ஷோரூம் தான். தேர்ட் பார்ட்டியை கொண்டு வந்து நம்ம இந்த பிடிஐ பண்ண முடியுமா? நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, பல நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் சில ஷோரூம் பிடிஐ எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை சார் எங்கள் ஷோரூமுக்குள்ள அவங்க அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்களாம் இந்த பிடிஐ செய்கிறதுக்கு தான் உண்டு. முதல் விஷயம், உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, சேசிஸ் நம்பர். சில இடங்களில் நம்ம சேசிஸ் நம்பர் அப்படிங்கிறது சீட்டுக்கு சைடில் இருக்கும், அப்படி இல்லைனா கால் வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும். சில என்ஜின் இல்லாட்டி சேசிஸ் நம்பர் அப்படிங்கிறது எங்கே இருக்குங்கிறத உங்கள் காரில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கூகுள் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே போனோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த சேசிஸ் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சேசிஸ் நம்பரை வச்சு தான் இந்த கார் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது, அந்த காரினுடைய மொத்த டேட்டா என்ன அப்படிங்கிறது உங்களால் எடுத்துக்கிட முடியும், படிக்க முடியும். சேசிஸ் உங்களுக்கு டீகோட் பண்ணணும்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ மஹேந்திரா கார் எடுக்க போகிறீங்கன்னா மஹேந்திரா கார் சேசிஸ் நம்பர் டீகோட் அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சிங்கன்னா அங்கே சேசிஸ் நம்பர் போடும்போது அது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரை தான் நீங்கள் வாங்கணும், இல்லாட்டி ஒரு 3 மாதம் அவங்க வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த கார் ஒரு குப்பையாக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு காராக கூட இருக்கலாம். சேசிஸ் நம்பர் எடுத்துட்டீங்க, அடுத்ததான் மொபைல் ஃபோன் எடுத்து நல்லா வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எங்கேயாவது டென்ட் இருக்கா, எங்கேயாவது கலர் வேரியேஷன் இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏன் பார்க்குறீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஷோரூமுக்கு அது ரொம்ப தூரத்தில் தான் வர வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனைனா அது நம்ம தலையில் கட்ட வேண்டாம்ல. அடுத்ததான் நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பாருங்கள். 20 கிலோமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டருங்க, அவ்வளோதான். 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருந்துச்சுன்னா அதை அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டி விளையாண்டுருக்காங்க, இல்லாட்டி வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இல்லை அவங்கக்கிட்ட அதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஏன்பா 100 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, புது கார் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம செக் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான். இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐசி சம்மந்தமாக இருக்கக்கூடியது, இப்போ இண்டிகேட்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்டீரிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா பவர் பிரேக்காக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஐயோ இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை சார், ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு கொண்டு வந்துருங்க, நம்ம இண்டிகேட்டர் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், இன்னும் நான் ரெஜிஸ்டரே பண்ணடா, இண்டிகேட்டர்லாம் மாற்றிட்டு எனக்கான காரை கொண்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்த பிடிஐ அப்படிங்கிறத இல்லாட்டி நமக்கு கொடுக்க போகிற அந்த டெலிவரி டைமில் போய் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதை குழப்பிக்கிடாதீங்க. ஏன்னா குடும்பத்துலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் தான் நம்ம காரை டெலிவரி எடுப்போம். அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு தினத்துக்கு முன்னாடி 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷம் நீங்கள் உங்கள் காருக்காக ஒதுக்குனா மட்டும்தான் கரெக்டாக உங்களால் பிடிஐ அப்படிங்கிறது செய்ய முடியும். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, நமக்கான வைப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டோர் எல்லாம் லாக் ஆகுதா, பவர் ஸ்டீரிங் எப்படி இருக்குது ஒர்க் ஆகுதா, மீடியா சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, மீடியாவில் ப்ளூடூத் எல்லாமே கனெக்ட் ஆகுதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், சரி பார்த்துக்கணும். இல்லை விக்கி இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஏதாவது செக் பாயிண்ட்ஸ் இருக்கா, செக்லிஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான லிங்கையும் நான் கீழே தந்துடுறேன். நீங்கள் ஒரு கார் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கலாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மூணாவதாக நம்ம கார் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கான காரை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நாம் ஷோரூமுக்கு போவோம், எனக்கு ஒரு கார் எடுக்கணும், இந்த மாடல் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஷோரூம்காரன் சொல்லுவான், சார் அந்த மாடல் நல்லா இல்லை சார், இதை எடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையை கழுவி ஏதோ ஒரு மாடல் நமக்கு தந்துடுவாங்க.
இப்படி தர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம இந்த காரை நினச்சே போலையே, ஆனால் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு கார் சீக்கிரம் கிடச்சிரும், இந்த கலரில் சீக்கிரம் கிடச்சிரும், இந்த இயரில் இப்படி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வாங்க வச்சுருப்பாங்க. பட் அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த வருத்தம் நம்ம தேவையே கிடையாது. கார் அப்படிங்கிறது இப்போ குடும்பத்தில் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால நம்ம குடும்ப உறுப்பினராகவே அது மாறிவிடும். இன்றைக்கி வேணால் அது காராக தெரியும், நாளைக்கு அது நம்ம குடும்ப உறுப்பினராக தான் பலருக்கும் தெரியும். அதில் சின்ன ஸ்க்ராட்ச் வந்தாலும் நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கான காரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க, எந்த இடத்துல காரை நிப்பாட்டுவீங்க, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வழி எது, அந்த வழியில் இந்த கார் போகுமா, இல்லை நீங்கள் மார்க்கெட்டுக்கு அடிக்கடி போவீங்க, ஸ்கூலுக்கு அடிக்கடி போவீங்கன்னா அதை பார்க் பண்ண முடியுமா, இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கார் அப்படிங்கிறத எடுக்கணும். பெரிய கார் எடுத்துகிட்டு நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பாங்க. என்னடான்னு சொல்லி கேட்டால், இல்லை அது வெளியில் போனால் பார்க் பண்ண முடியாது, இதுக்காக இன்னொரு கார் எடுப்பாங்க. அப்போ அதுக்காக நீ முதலே சின்ன கார் எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லை முதல்ல அது தேவைப்பட்டுச்சு, இப்போ அது தேவையில்லை, காசு நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கார் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த கார் வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கான காரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அது எந்தெந்த இடத்துக்கு போகுது, எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் பிக்சர் உங்கள் மனசில் இருக்கும். அதை நினச்சி உங்களுடைய காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டியது காரினுடைய ரீசேல் வேல்யூ, மெயின்டெனன்ஸ், ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா அல்ட்ரா ரிச்சாக இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை கிடையாது. பட் இந்த ரீசேல் வேல்யூ இந்தியர்கள் இன்றைக்கி ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு மாடல் மாறிச்சுன்னா நம்ம அது கொடுத்தா என்ன வேல்யூ கிடைக்கும், 5 வருஷமாக நம்ம இந்த கார் தான் வைக்க போகிறோமா, 10 வருஷமாக இந்த கார் தான் வைக்க போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நமக்கு எவ்வளோ தூரம் இது மைலேஜ் கிடைக்குது, அந்த மைலேஜ் இத்தனை ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குதுன்னா லாபம், 4 பேர் வச்சுட்டு போகும்போது இத்தனை ரூபாய்க்கு கிடைச்சுன்னா லாபம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தான். ஒரு ஸ்பேர் பார்ட்டுக்கு ஒரு நிறுவனம் 5000 ரூபானா சில நிறுவனம் 2000 ரூபாய், 1500 ரூபாய்க்கே அந்த தொழிற்சாலையிலேருந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ கார் கம்பெனியை பொறுத்து அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்ககிட்ட சாலிடாக மாத வருமானம் பெருசாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எந்த காரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு பட்ஜெட்டுப்பா இவ்வளோ தான் நான் மெயின்டெனன்ஸுக்குலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இது எல்லாத்தையுமே யோசித்து தான் நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா சில எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் கூப்பிட்டுட்டு போய் காண்பிக்கலாம். இல்லை சில எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கான தகுந்த மாதிரி உங்களுக்கான காரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நான் முதலே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும், அப்படி கம்பேர் பண்ணுற இன்சூரன்ஸ் எந்தெந்த நிறுவனங்கள் ரொம்ப லோவாக கிடைக்குது அப்படிங்கிறதும், ஆன்லைனில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு 24 மணி நேரம் உங்களுக்கு கிளைம் அசிஸ்டன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. உங்களுக்கான இன்சூரன்ஸ் அடுத்தா நீங்க இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண போறீங்க அப்படின்னா கூட இந்த லிங்க் உங்களுக்கு உதவியானதாக இருக்கும். ஸோ ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருப்போம் நம்புறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.